என்ன மாமா சொல்றீங்க? ஹாஸ்பிடல்ல ஆளை புடிச்சிட்டீங்களா? ஆமா, வெளியிலேருந்து ஆளுங்களா இருக்குன்னா சரியா வராது. அதனால அங்கனக்குள்ளேயே ஒரு ஆளை பிடிச்சி அவனை வச்சு அந்த ஈஸ்வரி கதையை முடிக்க ஏற்பாடு பண்ணிட்டேன். ஆனா அவங்க குண்டக்க மண்டக்க எதுவும் செஞ்சு விட்டுற மாட்டாங்கல்ல? வேணும்னா ஒரு தடவை கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க மாமா. சார் வணக்கம் சார். நான் அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறவன் தான். என் பேர் சத்யா. நீங்கள் சொன்ன வேலையை கோபி அண்ணன் சொன்னார் சார். கரெக்டாக முடிச்சு கொடுத்துறேன் சார். இல்லை யாரா யாரா நீ? ஒரு கோபிங்க, அவன்கிட்ட ஃபோனை கொடு. இதோ கொடுக்குறேன் சார். ஆ சொல்லுங்கண்ணா. என்னடா சொல்லுண்ணே? உங்கள்கிட்ட நான் என்ன சொன்னேன்? நீ எதுக்குடா கண்டவனாலும் உள்ள இருக்கிறேன்? சாதாரண மேட்டராண்ணா அது. கொலை பண்ண சொல்றீங்கண்ணா, பெரிய ரிஸ்க்குண்ணா. இதை கரெக்டாக செய்யணும்னா உதவி தேவைப்படும்ண்ணா. அதனால தான் இவனை கூட சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் மாட்டிக்கிட்டா உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா. காசை கொடுத்துட்டு எங்களை கையை காட்டி விட்டுட்டு நீங்கள் வெளியே போயிடுவீங்க. நாங்கள் தான் மாட்டிக்கிட்டு சித்திரவதைப்படணும். எல்லாத்தையும் யோசிக்கணும்லண்ணா. அதுக்கு தானே ஆளை சேர்த்துக்கிட்டேன். ஏலே, சும்மா தேவையில்லாமல் அழுதுட்டு இருக்காதரா. சொன்ன வேலையை ஒழுங்கா முடிச்சிடறேண்ணா. கதிரண்ணா, காசு கொஞ்சம் போட்டு விடுங்கண்ணா. டேய் 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 டேய், சும்மா சும்மா பேரை சொல்லி கூப்பிட்டு இருக்காதரா. உனக்கு காசு வந்து சேரும், அதை கொண்டாந்து நான் ஜெயிக்கிறேன். சரிங்கண்ணா. வைஃபோனு மாமா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஒரு பக்கம் அந்த ஈஸ்வரி சாவா, மறுபக்கம் அந்த ஜீவானந்தமும் பார்க்கவியும் சாவாங்க. அவங்க சாவு செய்தியை சந்தோஷமா கேட்டுக்கிட்டே நம்ம கல்யாணத்தை நடத்தி முடிச்சிடலாம். ஆமா, ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டல் டீம், இன்னொரு பக்கம் போலீஸ் டீம். கதையை முடிச்சிருவாங்க. போலீஸ் டீமா? ஆமா மாமா, நான் தான் அவர் ஸ்பெஷல் டீம்ல போட சொன்னேன். அவன் வீட்டுக்குள்ள வந்து உன்னை அந்த உருட்டு உருட்டுனானு, அதுக்கு பேசாம இருந்ததுக்கு அதான் காரணமா? ஆம், அனைத்தும் அறிவின் விளையாட்டே. அவன் அறிவை மிரட்டினா தானே நம்ம மேல எந்த சந்தேகமும் வராது. அந்த ஆள் வேற ஒரு மார்க்கமா லூசுத்தனமா இருந்தானே, சரியா முடிச்சிருவானா? அதெல்லாம் முடிச்சிருவான். அதான் சொன்னேன்ல, அங்கிட்டு இழவு விடுறப்போ நம்ம இங்க கல்யாணத்தை நடத்திடலாம். இந்த தடவையும் வழக்கம் போல நம்ம தான் ஜெயிக்க போறோம் பாருங்க. மேடம், ஈஸ்வரி பாதுகாப்புக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. ஆமா மேடம். இந்த கேஸ புலிகேசி சார் தான் டீல் பண்றாங்கன்னு சொன்னாங்களா மேடம்? இந்த கேஸ்ல அபிஷியலா நான் இன்வால்வ் ஆகல, சோ அத பத்தி நான் எதுவுமே கமெண்ட் பண்ண முடியாது. செக்யூரிட்டி கொடுத்துட்டாங்களா? ஆமா டாக்டர். தேங்க்யூ. எங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் குறையும். மேடம், எனி டைம் ஈஸ்வரி மடத்துக்கு மயக்கம் தெளியலாம். அப்படி அவங்க நார்மலாகி டிஸ்சார்ஜ் ஆகிற வரைக்கும் இந்த செக்யூரிட்டி அவங்களுக்கு மெயின்டைன் ஆகணும். கண்டிப்பா டாக்டர். டாக்டர், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். கொஞ்சம் ப்ளீஸ் வாங்க. சக்தி, ஜனனி, வாங்க வாங்க டாக்டர். இதுல ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. ஈஸ்வரி இப்போ ரெக்கவர் ஆனா அது அவங்களோட உயிருக்கே ஆபத்து. எஸ், இப்ப ஈஸ்வரி மயக்கத்துல இருக்கிறதுனால தான் குற்றவாளி தப்பிச்சிட்டு இருக்காங்க. நாளைக்கே ஈஸ்வரி மயக்கம் தெளிஞ்சு தன்னை யார் தாக்குனாங்கிற விஷயத்த ஓப்பனா சொல்லிட்டா குற்றவாளி தண்டிக்கப்படலாம்.
அதைத்தானே மேடம் எல்லாரும் எதிர்பார்க்குறோம். இல்ல டாக்டர், அந்த குற்றவாளிக்கு அது ஒரு பெரிய அதிர்ச்சிகரமான விஷயமா இருக்க போகுது. நீங்க எப்படி ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற எல்லாரையும் நம்ப முடியாதுன்னு ஃபீல் பண்றீங்களோ அதே மாதிரி தான் போலீஸ்லயும். எல்லாரும் நேர்மையான நியாயத்துக்காக யோசிக்கிற ஆபீசர்ஸ் கிடையாது. ஏன் இங்க வந்திருக்கிற செக்யூரிட்டி போலீஸ் மூலமா ஈஸ்வரி முழிச்சிட்டாங்கங்கிற விஷயம் வெளியில கசிஞ்சா கூட அது அவங்க உயிருக்கே ஆபத்தா இருக்கும். இங்க இருந்து நம்ம கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்குள்ள அவங்க என்ன வேணாலும் செய்யறதுக்கு திட்டம் போடுவாங்க. சோ ஈஸ்வரி கண்ணு முழிச்சா கூட அது வெளியில யாருக்குமே தெரியாம பாத்துக்கணும். இல்ல மேம், நம்ம கூடவே தான் இருப்பேன், நான் பாத்துக்கிறேன். குட் தர்ஷினி. டாக்டர், உங்க சைட்ல இருந்து எங்களுக்கு நீங்க நிறைய சப்போர்ட் பண்றீங்க. இந்த ஒரு உதவியும் பண்ணிடுங்க. ஈஸ்வரி கண்ணு முழிச்சா ஃபர்ஸ்ட் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. நான் அவங்கள இங்க இருந்து நேரா கோர்ட்டு கூட்டிட்டு போறதுக்கு எல்லா ஏற்பாடையும் பண்றேன். அது வரைக்கும் ரொம்ப ரகசியமாவே இருக்கட்டும். ஓகே மேடம், நான் பார்த்துக்கிறேன். அதே மாதிரி எல்லாரையுமே ஈஸ்வரி அறைக்கு அலோவ் பண்ணாதீங்க. பர்டிகுலர் ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப்ஸ் மட்டும் போனாவே போதும். சரிங்க மேடம், நான் சொல்லிடுறேன். ஈஸ்வரி கண்ணு முழிக்கிற 24 மணி நேரத்துல குணசேகரன் ஜெயில்ல இருப்பாரு. அதுக்கான எல்லா ஏற்பாடையும் நான் பாத்துக்கிறேன். யூ பி ஸ்ட்ராங், சரியா? நீ எனக்கு மூத்த பிள்ளை மாதிரிடா. இவன் வாழ்க்கையில எனக்கு எவ்வளோ அக்கறை இருக்கோ அதே அளவு உனக்கும் இருக்குன்னு எனக்கு தெரியும் சக்தி. அவனுக்காக கொஞ்சம் கொஞ்சம் பேசு சக்தி, எனக்காகவும் கொஞ்சம் பேசு ப்ளீஸ். எனக்கு பயமா இருக்கு சத்யா. அவங்க வீட்டாளுங்க எங்கேயுமே போகாம இங்கேயே தான் இருக்காங்க. இப்ப போலீஸ் வேற வந்திருக்கு. என்னால முடியாது, நீயே பாத்துக்க. இதுக்கெல்லாம் பயந்தா வேலைக்கே ஆகாது. இப்போ அந்த அம்மா ஐசியூவில் இருக்கு. நான்லாம் போனால் கண்டிப்பாக சந்தேகப்படுவாங்க. உன்ன மாதிரி நர்ஸ்லாம் உள்ளே போனால் யாருக்கும் எந்த டவுட்டும் வராது. நான் ஒன்றும் வேற ஆள் கிடைக்காம உங்ககிட்ட சொல்லலை. உனக்கு கல்யாணம் வேற நெருங்குது. உங்கள் அம்மா வேற இன்னும் காசு ரெடி பண்ணலை. இப்போ நீ இதை செஞ்சால் உன் கல்யாணத்துக்கு தேவையானதை விட அதிக பணம் கிடைக்கும். அதுக்காக தான் இதுக்குள்ளே உன்னை கொண்டு வர பார்க்குறேன். அந்த அம்மா ஏற்கனவே முக்கால்வாசி செத்த மாதிரி தான்.